அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னையில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடத்துக்கு எதிரில் மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு சரியாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிரில் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மை பணியாளர்கள் அனைவரும். அதில் பல அம்ச கோரிக்கைகளை வைத்து அவர்கள் போராடினார்கள். அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த அரசாங்கம் செய்து தருவதாக உறுதியளித்த பின்னரே அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆனால் இதுவரை தூய்மை பணியாளர்களுக்கான அந்த எந்தவித கோரிக்கையும் இவர்கள் செய்வதாக உறுதியளித்த எந்த கோரிக்கையும் செய்யவே இல்லை. அதனால மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இல்லை, எனக்கு புரியவே இல்லை. ஒரு போராட்டத்தில் ஒரு சாமானிய மக்கள், ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை ஏற்பதாக சொல்லிட்டு நீங்க குண்டுக்கட்டாக கைது செய்றீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கொலை பண்ணாங்களா? கொள்ளையடிச்சாங்களா? என்ன கோடி கோடியா சொத்து சேர்த்தாங்களா? எதுவும் கிடையாது. அப்ப ஒரு போராட்டம் செய்வர்களை இந்த அரசு அடக்குமுறையை ஏவி, காவல்துறையை ஏவி குண்டுக்கட்டாக கைது செய்கிறது. எப்படிப்பட்ட அரசாங்கம் இது? இது யாருக்கான அரசாங்கம்? அவருடைய கோரிக்கை என்பது மிக நியாயமான கோரிக்கை. என்ன கோரிக்கை அவங்க முன்வைக்கிறாங்க? எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும். நீங்க இந்த தூய்மை பணியாளர்கள் தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது. இதை நீங்க தனியாருக்கு தாரை வார்க்காம அரசு தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியாயமான கோரிக்கை தானே. ஊதியம், சரியான ஊதியம் வழங்கணும். அந்த கோரிக்கையை வச்சுதான் போராட்டம் முன்னெடுக்கிறாங்க. இதை செய்யறது தானே நீங்க சொன்னீங்க. இது இவர்களே போராட்டம் செய்வது இவங்களுடைய நோக்கம் இல்லை. இந்த அரசாங்கம் 2021 தேர்தல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தூய்மை பணியாளர்களுக்கு இது உறுதியளித்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று. பிறகுதான் இந்த மக்கள் அனைவரும் வாக்கு செலுத்தி திமுகவை வெல்ல வைத்தார்கள். இது போன்ற பல துறைகளும் வாக்குறுதி கொடுத்து எந்த துறையிலும் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவே கிடையாது. அரசு ஊழியர்கள் பலரும் பல நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. மருத்துவர்களும் போராடுகின்றனர், பேராசிரியர் பெருமக்கள் போராடுகின்றனர், தூய்மை பணியாளர்கள், மீனவர்கள். எந்த போராட்டத்திற்கான தீர்வும் இவர்கள் ஆட்சியில் கிடைக்க போவதே கிடையாது. வெறும் சமூக நீதி, சமத்துவம், பெரியாரியம் என்று வாய்க்கிலேயே பேசுவார்கள். எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள் இந்த அரசாங்கம். வெறும் பொய், வாயை திறந்தா பொய். மக்களிடையே பொய்யை கூறி, பொய் வாக்குறுதிகளை கூறி மிகப்பெரிய ஏமாற்று வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான, ஒரு கேவலமான செயல் இது. ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களுடைய கோரிக்கையை கேட்டு அதை நிறைவேற்றுறது தானே அரசு. அதுக்கு தானே வாக்களிச்சிருக்கு. நீங்க அவங்களை கைது செய்றீங்க. அதுக்கு எப்படி கைது செய்றீங்க பாருங்க. எப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெண்ணு பார்க்காம எப்படி எடுத்து போய் பேருந்தில் ஏத்துறாங்க பாருங்க. இதுதான் நீங்கள் கற்பித்த சமூக நீதி, ஜனநாயகம், முற்போக்கு. முற்போக்கு இப்பெல்லாம் ஒரு போராட்ட ஜனநாயக நாட்டில் நம்பணும். நம்ம இதெல்லாம் ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு போராட்டம் செய்யறது கூட ஒருத்தருக்கு உரிமை இல்லைன்னா அரசாங்கம் முற்றிலுமா தவிர்க்கணும். இந்த தூய்மை பணியாளர்கள் போராடும் சரியான போராட்டம் இது. இவர்களுக்கு தேவையான அடிப்படை போராட்டம் இது. உங்களை மாதிரி கோடி கோடியா அவங்க கொள்ளையடிச்சு வைக்கல, கொலை பண்ணல, திருடல, பொய் சொல்லல, சாராயத்தை வித்து எவன் தாலியும் இருக்கல. அவங்க இந்த ஊரை சுத்தம் பண்ணி இந்த நாட்டை அழகான வச்சிருக்காங்க, தூய்மையா வச்சிருக்காங்க. அவங்களுக்கே இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுதுன்னா வேற யாருக்காக நீங்க செயல்பட போறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. இந்த மாநிலத்தை தூய்மைப்படுத்துவர்களுக்கே இந்த அரசாங்கம் செவி சாய்க்கவில்லையே. வேற யாருக்கான அரசாங்கம் இது? எனக்கு புரியல. யாருக்கான அரசாங்கம்? அதுவே இருங்க. இப்ப இது மட்டும் அதிமுக ஆட்சி இருக்கட்டும், போராட்டம், புரட்சி, வெங்காயம் புடுங்கிச்சு எல்லாம் பண்ணுவாங்க திமுக. ஏன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கணும். அப்பதான் அதெல்லாம் சரி. அவங்களுக்கு எதிர்கட்சியா திமுக இருக்கும்போது அனைத்தும் சரி. போராட்டம், வெடிக்கும், அடக்கு முறையா, ஒடுக்கு முறையா, பாசிஸ்ட் அது இதுன்னு எதனாலும் உருட்டுவாங்க, உருட்டிட்டே இருப்பாங்க. அப்ப உங்களுடைய ஆட்சியில அதான நடக்குது, அதிமுக ஆட்சியிலே அதான் நடக்குது, உங்க ஆட்சியிலே அதான நடக்குது. அப்ப கொடுங்கோன்மையை நீங்க ரெண்டு பேருமே தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ரெண்டு அரசாங்கம் தான் செய்யுது. எப்படிப்பட்ட கட்டமைப்பு உருவாக்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு போராட்டமே ஒருத்தர் பண்ணக்கூடாதா? எப்படிப்பட்ட அடக்குமுறை இது? ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டா கைது பண்றது, இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டா கைது பண்றது. இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா? எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு போராட்டம் தானேங்க. என்னங்க பண்ணிட்டாங்க? என்ன குண்டு போட்டாங்களா? என்ன பண்ணாங்க? ஜனநாயக முறையில் அவங்களுடைய உரிமையை கேட்டு போராட்டம் செய்பவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறை இழுத்து தரதரவனை இழுத்து கைது செஞ்சா இதற்கு பேர் என்ன? பாசிசம். இதுக்கு பேர் தான் பாசிசம்.
தெரியுதுங்களா? இப்படிப்பட்டவர்களை எப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் வச்சிருக்கோம். இவர்கள் பேசுவார்கள் 4 ஆண்டு சாதனை அரசு. எங்கேயா போச்சு திராவிட மாடல் அரசு? இப்ப பெரியார் சொன்ன சமத்துவம்ன்றீங்களே, அவர் எங்க சொன்னார்? அவர் சொல்லல. அவர் சொன்னதா சொன்ன சமத்துவம் எங்க போச்சு? கோபம் வருதா இல்லையா நம்மளுக்கு? இதை பார்த்த உடனே இப்பதான் நடந்துச்சு. இப்ப மதியம் எடுத்துட்டு இருக்க இந்த காணொலி எனக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, இவர்கள் அடக்க ஒடுக்க தான் முற்படுகிறார்களே தவிர அதற்கான தீர்வை இவர்கள் தரப்போவதே கிடையாது, என்றுமே கிடையாது. மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே நீங்க 2026 தேர்தல் மறுபடியும் 500,000 வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடாது. அவர்களுக்கு பயம் கிடையாது. இந்த தேர்தலை கண்டு பயமே கிடையாது அவர்களுக்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தால் வாக்கை செலுத்தி விடுவார்கள் என்ற திமிர் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் அவங்க ஆடுறாங்க. அதானே? ஒருவேளை நீ வீட்டில் உட்கார வச்சு பாரு அவனுங்கள, அப்ப தெரியும் அந்த பயம், அந்த தேர்தல் பயம். நம்மளை ஒண்ணுமே இல்லாம அந்த மக்கள் ஆக்கிடுவாங்கன்ற பயம் இருக்கும். அது போன்ற இந்த உருவாக்க வேண்டும் மக்களே. இதுக்கு அனைத்துக்கும் பாடம் தேர்தல் மட்டும்தான். இப்ப வருகிற 2026 தேர்தல் மட்டும்தான் இவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். பயத்தை காட்ட வேண்டும். 500 ரூபாய் கொடுத்தா வாக்க போட்டுருவான், ஒரு குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்தா வாக்க போட்டுருவான் திமிர் மெதப்புல இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நினைவில் வையுங்கள் ஆட்சியாளர்களே, இந்த ஆட்சியும் அதிகாரமும் உங்களுக்கு நிலையானது கிடையாது. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாது நீ ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா என்று கூறியிருக்காரு. அதனால நினைவில் வச்சுக்கோங்க, ஆட்டம் போடாதீங்க. அரசும் அதிகாரம் இருக்குதுன்னு ஒரு நாள் அனைத்தும் வீழ்ந்து விடும். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இழுத்துட்டு போறீங்க, இழுத்துட்டு எப்படா ஒரு பெண்ணை இழுத்துட்டு போறதுங்களா? எப்படிப்பட்ட கட்டமைப்பு, எப்படிப்பட்ட நாட்டை நீங்கள் உருவாக்க முற்படுகிறீர்கள்? எதை கண்டு அஞ்சுகிறீர்கள்? இந்த நாரி போனாச்சு, நாசமா போனாச்சு 4 ஆண்டே சாட்சி, விடியல் ஆச்சு 4 ஆண்டே சாட்சி, திராவிட மாடல் ஆச்சு. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் பெண்ணியமா? ஒரு பெண்ணிக்கு தரதரன் ரோட்ல இழுத்துட்டு போற பேர் தான் பெண்ணியமாங்க? இதுதாங்க பெண்ணியம். திராவிட மாடல் போதித்த பெண்ணியம் இதுதான். பெரியார் போதித்த பெண்ணியம் இதுதான். இவர்கள் எல்லாம் போதித்த திராவிடம் கற்பித்த பெண்ணியம் இதுதான். எப்படி? போராட்டம் பண்ற பெண்ணை தலைமுடியை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துன்னு போகணும், பேருந்து ஏற்றணும். அதுதான் பெண்ணியம். கத்துக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள், பெண்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இவர்கள் கற்பித்த பெண்ணியத்தை பாருங்கள். பெண்ணியம் மிகப்பெரிய கொடுங்கோன்மையாளர்கள் நீங்கள். இவர்கள் வைக்கிற நியாயமான கோரிக்கையை, தூய்மை பணியாளர்கள் வைக்கிற நியாயமான கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும். இவர்களுக்கான உரிமையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். இது மக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மக்களுக்காக தான் நீங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படுங்க ஆட்சியாளர்களே. இது நீங்க உங்களுக்கு கொம்பு முளைக்கல, நீங்க எங்களுக்கு வேலை செய்ய அதிகாரி. நீங்க யார்? நீங்க நாங்க வாக்களிச்சுக்கிற மக்கள் நாங்க இருக்கோம். நாங்க எங்களுக்கு சேவை செய்தா நீங்க. அதனால் ஆட்சியாளர்களே, தேவையற்ற விடயங்களை செய்வதை தவிர்த்து விட்டு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சரியான இந்த கோரிக்கையை, நியாயமான இந்த கோரிக்கையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். நன்றி, வணக்கம்.